ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இலக்கியா உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக வந்து தாங்க மாட்டேங்க கௌதம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க அம்மா அவங்க வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொன்னால் வந்து கௌதம் சார் வந்து தாங்க மாட்டேன்றத மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி கௌதம் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வந்து பெரிய விஷயம் வந்து நினச்சி இந்த அஞ்சலி வந்து ஆஃபீஸ்க்கே வந்து கார்த்திகோட வந்து பிரச்சனை பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து ஆஃபீஸை விட்டு போக மாட்டேன், கார்த்திகை என்னை வந்து ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி பிரச்சனை பண்ணிட்டா. இல்லை நான் வந்து ப்ரெஸ் மீடியா ஒன்று போகிறேன்னா வந்து அங்கேயே வந்து தர்ணாவில் உட்காந்துட்டா. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி ப்ரெஸ்ஸு தானே நாங்களே வந்து வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரெஸ்ஸை வந்து இமீடியட்டாக வந்து இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் வந்து அசிங்கப்பட போகிறாங்க, யார் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்றது வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சிருது ப்ரெஸ் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வந்து நம்முடைய கார்த்திகேயலி கௌதம் கையில் வந்து மன்னிப்பு கேட்டு கார்த்தி நீ எப்போ இருந்தாலும் என் கூட தான் வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கா. அதுவும் போக இன்றைக்கி வந்து அவள் நினச்ச மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை மட்டும் கூப்பிட்டு இருந்தவொன்னே அவளை வந்து துணியை காணும் துட்டை காணும் இன்றைக்கி வந்து ஓட விட்டோம். ஆனால் ப்ரெஸ் வந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து அவளை வந்து ஜெயிலில் தள்ளி அவளை வந்து கழுத்துன்ற மாதிரி வந்து இருக்கிற வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவள் வந்து கார்த்தி ஏமாத்தினதுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்து அவளை வந்து ஜெயிலில் தள்ளியிருக்கலாம். அதுவும் போக இனிமேல் வந்து அவள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வர முடியாது. இது செக்யூரிட்டி கையிலேருந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அஞ்சலி வந்து எப்படியாப்பட்டவன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இவ வந்து கார்த்திகை வந்து எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றியிருக்கா, இந்த கம்பெனிலேருந்து வந்து எவ்வளோ பணம் வந்து சுட்டிட்டு போயிருக்கா அப்படின்ற எல்லா விஷயமே வந்து கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அவங்களே வந்து இனிமேல் வந்து இந்த அஞ்சலி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அவளை வந்து வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சூப்பர் கௌதம், வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த அஞ்சலிக்கு இதெல்லாம் வந்து வேணும். எப்போவுமே வந்து திறந்தாத நம்மளுடைய கார்த்திகோட லைஃப்பை வந்து ஒரு வழியில் வந்து அமைச்சு விடலான்னு பார்த்தா இந்த அஞ்சலி வந்து சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே. நம்மளுடைய கார்த்திகை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க போல இருக்கே. இவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு முடிவு கட்டணும். அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அந்த சர்மிளா மேடம் வந்து கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணாங்களா, எப்போ வந்து அப்பீலு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சவங்க. அப்போ தான் வந்து நம்முடைய கார்த்தியோட லைஃப்பை வந்து காப்பாற்றி அவனை வந்து ஒரு புதிய பாதையில் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய கௌதம் சாருக்கு. நீ சொல்கிறது வந்து கரெக்ட் தான் இலக்கியா, அதுதான் வந்து சரியான வழி அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய இலக்கியாவில் வந்து மெல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாது வந்து அந்த ரேவதியோட விஷயத்தை வந்து நம்ம கௌதம் சார் கையில் வந்து எப்படி சொல்கிறது. ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா கையில் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாம் இப்படி தான் நடக்கும். இந்த எபிசோட்